நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் எல்கே சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேமுதிகவிற்கு திமுக கூட்டணியில் ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதில் எல்கே சுதீஷ் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். எல்கே சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்ற அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தேமுதிக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் எல்கே சுதீஷ் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். சுதீஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் பிற்பகலில் வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கிறார் என்ற அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்ராம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேமுதிக சார்பில் ராஜ்யசபா தேர்தலில் கட்சியினுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் போட்டியிடுவார் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தேமுதிகவிற்கு இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது திமுக கூட்டணியில் சேர்ந்த பின்பு ஒதுக்கப்படும் என்று தகவல்கள் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைக்கு முன்தினம் தேமுதிகவிற்கு அந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான அந்த ஒரு தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் அக்கட்சியினுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அதாவது வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் அந்த நாமினேஷனுக்கு உண்டான அந்த பணிகளை செய்து அதை அக்கட்சியினுடைய மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து ஆசி பெற்றார். தற்பொழுது பிற்பகலில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். குறிப்பாக தேமுதிக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. அக்கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 31 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினரோ மாநிலங்களவை உறுப்பினர் பதவியோ அந்த கட்சிக்கு இதுவரை கிடைத்ததில்லை. அக்கட்சிக்கு ஒரு எட்டாக்கணியாக இருந்தது இந்த எம்பி பதவிதான். அந்த பதவி தற்பொழுது அவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை பதவி அதிமுக ஒதுக்குவதாக தேமுதிக தெரிவித்திருந்தது. ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து தேமுதிகவிற்கு இப்பொழுது எங்களால் ஒதுக்க முடியாது, நாங்கள் அடுத்த கட்டமாக வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று சொன்னதால் அந்த கூட்டணியிலிருந்து விலகி தற்போது திமுக கூட்டணியில் இருந்திருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை பதவி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதவிக்கு அக்கட்சியினுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் போட்டியிடுகிறார். குறிப்பாக எல்கே சுதீஷை பொறுத்தவரை அவர் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ந்து போட்டியிட்டு வந்தாலுமே கூட 2009 நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியிலும் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலும் அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு தோல்வியை மட்டுமே தழுவி இருக்கிறார். குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அதிமுக எங்களுக்கு ஒரு தொகுதி தருகிறோம் என்று சொன்னதால் நான் போட்டியிடவில்லை என்று அவரே கூறியிருந்தார். ஆனால் அப்பொழுது அதிமுகவிலிருந்து அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது தரப்படவில்லை. தற்பொழுது திமுக தரப்பிலிருந்து அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகலில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அதன் பின்பாக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் திமுக கூட்டணியில் இணைந்து தற்போது ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை தேமுதிக பெற்றிருக்கிறது. அக்கட்சியினுடைய 15 ஆண்டுகால கனவு தற்பொழுது நிறைவேறியிருப்பதாக தான் சொல்ல வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது கூட அக்கட்சிக்கு அந்த எம்பி பதவி என்பது தொடர்ந்து அதற்காக அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சிகள் எல்லாம் செய்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பதவி என்பது எட்டாக்கணியாகவே இதுவரை இருந்து வருகிறது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அந்த கூட்டணியில் இணைந்து 14 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டது. எப்படியாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நாம் வெற்றி பெற்றுவிட மாட்டோமா என்று இருந்த ஏக்கம் இன்றைக்கு அவர்களுக்கு இந்த ராஜ்யசபா மூலமாக தேமுதிகவினுடைய கனவு என்பது இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. அக்கட்சியிலிருந்து பொருளாளராக இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் அந்த பதவிக்கு போட்டியிட இருக்கிறார். வேட்புமனு இன்று பிற்பகலில் அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார். குறிப்பாக அதற்கு முன்பாக கட்சியினுடைய முன்னாள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் வேட்புமனுவை வைத்து மரியாதை செலுத்திவிட்டு பிற்பகலில் அவர் தலைமைச் செயலகத்தில் தேமுதிக சார்பாக போட்டியிடுவதற்கான அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்ரம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.